கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் ஞானம் நிறைந்தவரே, ஞானம் நிறைந்தவரே, அறிந்து மனம் இருந்தவரே, பிறந்தவரே பிறந்தவரே, ஏங்கும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே பிறந்தவரே, ஏங்கும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேராவோடியும் வாசம் செய்தவரே, ஒருவரும் சேராவோடியும் வாசம் செய்தவரே, மொழியினை தந்தமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை அருளினை என்றும் தொழுதிடுவோம். ஒளியினை அருளினை என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனீரே, பாதம் பணிந்திடுவோம். கருவினை நிறுத்தினரே, சக்தியின் தெய்வமே, கனவாதிரை செலுத்தினார், ஏற்றும் தொழுதிடுவோம். கனவாதிரை செலுத்தினார், ஏற்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. கர்த்தர் நீர் இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும், உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய மக்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, சாட்சியுள்ள மக்களாக எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினால நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீ இந்த பக்கம் வந்துருங்க. வேற யாராவது இருக்காங்க? நீ கொஞ்சம் பிள்ளைங்க. சரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் கொஞ்சம் பின்னாடி போயிட மாட்டேங்கிறேன்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் மீண்டும் உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்தபடினாலே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், உடன் ஊழியர், சபை மக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது வார்த்தையை வாசிக்க எடுத்துங்க. யோபின் புஸ்தகம் 6:24. வாசிங்க. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்காக நாங்க வந்திருக்கிறோம். அதுல என்ன குறிப்பு அப்படின்னா, நாம் யார்? நமக்கு தெரியுமா நாம் யாருன்னு? உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்கள் யார் அல்லது நாம் யார் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. நாம் யார்? நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் தெரியுமா? தெரியாது. இந்த சூழலில் இருந்து நான் எப்படி விடுபடுவது? இந்த 3 குறிப்பு தான் நான் பேச போறேன். ரைட்டா? 3 குறிப்பு. நான் யார், நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், நான் இதுல இருந்து விடுபடுவது எப்படி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 குறிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சபைக்கு நான் சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். ஏன்னா சில தவறுகள் நடக்கிறதா எனக்கு உணர்த்தப்பட்டது. சில தவறுகள் நடக்கிறதா எனக்கு உணர்த்தப்பட்டது. ஆகவே ஒரு 3 குறிப்பு அதையும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு சாட்சி. ஏன்னா நீங்க எல்லாரும் சாட்சி சொன்னீங்க. ஆண்டவர் என்னையும் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஊழியர் சொன்னது போல மத்திய கிழக்கு ஆசியா பகுதியில ஒரு போர் பதட்டம் இருக்கிறது. நீங்க எல்லாம் சொன்னீங்க. இஸ்ரேல், ஈரான், அரபு தேசங்கள், அமெரிக்கா எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது நிறைய நாள் நடந்துகிட்டு இருக்கு. 2023 ஆரம்பிச்சது இது, சரியா? அது போல நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உக்ரைன், நான் லாஸ்ட் கடந்த முறை வந்த போது உக்ரைன் இஸ்ரேல் உக்ரைன் ரஷ்யாவில போர் நடந்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அது கொஞ்சம் 30 நாட்களுக்கு அவங்க ஒருத்தர் ஒப்பந்தத்துல இருக்கிறாங்க. அமைதியா இல்ல, போர் செய்ய மாட்டோம் ஒரு 30 நாட்களுக்கு அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது நல்ல விஷயம். சரி, இப்ப இந்த சூழ்நிலையினால நம்ம நாட்டுல என்ன பிரச்சனைனா, கேஸ் தட்டுப்பாடு ஆல்ரெடி வந்துருச்சு. கடைகளுக்கெல்லாம் அந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாம் இல்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. உடனே நான் என்ன பண்ணேன், எல்லாருக்கும் ஒரு ஜெப குறிப்பு அனுப்பினேன். நான் இது நாங்க அடிக்கடி செய்யறது. இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நாங்க உடனே, இன்னும் குறிப்பா சொல்ல போனா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா நாங்க அங்கேயே போயிடுவோம். எதுக்காக? ஜெபிக்கிறதுக்காக. அது ஒரு பெரிய சாட்சி. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் உடனே எல்லாருக்கும் ஜெப குறிப்பு அனுப்பி, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆபத்து வந்திருக்கிறது, நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெப குறிப்பு எல்லாருக்கும் அனுப்பிட்டு, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பிரச்சனை வந்துருச்சு. கூட்டம் கூட்டமா வந்து டேங்க்ல அந்த இது இல்லையா, வாட்டர் கேன்ல எல்லாம் பெட்ரோல் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரே ரஷ். பெட்ரோல் பங்க் எல்லாம் மூடிட்டாங்க. இப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சு விட்டது. எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா எனக்கு ஊழியம் தடைபட்டுரும். நான் இங்க வர்றது எப்படின்னு எனக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அப்போ நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நேத்திக்கு நான் சென்னைக்கு போயிருந்தேன். நான் எப்பவுமே கார் இல்லாம போக மாட்டேன். நேத்திக்கு நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஊழியருக்கு பெட்ரோல் கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஆனா ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயங்களை காட்டினாரு. எல்லாம் இயல்பா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
ஹோட்டல்லாம் மூடிட்டாங்கன்னாங்க, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தோசை தான் கிடைக்கல, தோசை பூரி கிடைக்கல, அப்படிதான் இருந்தது, மத்தெல்லாம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். மாலையில ஒரு செய்தியும் வந்தது, ஒரு நல்ல சமாதானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சங்கீதங்களின் புஸ்தகம் 34:15 சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி நாம கேட்டோம். ஆண்டவர் ஆனா போர் நிக்கல, பிரச்சனை அப்படியேதான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து எல்லாரும் கொஞ்சம் சமாதானமா நான் இன்னைக்கு சந்தோஷமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆகவே கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு 2-3 குறிப்பு மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியம். வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். பத்தொன்பது 11, 12 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இல்லை. அடுத்தது, காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் அங்கே இல்லை. அடுத்தது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தையை கவனிக்கணும். நம்ம ஆலயங்கள்ல ரொம்ப சத்தம் போட்டெல்லாம் பண்றது சரியே கிடையாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் மெல்லிய சத்தம் தான் நமக்கு கொடுப்பார். மெல்லிய சத்தத்தில் இருக்கிறார் ஆண்டவர், அவருக்கு அதுதான் பிரியம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வாத்திய கருவியை கூட ஒரு ஒழுங்குல தான் வாசிக்கணும். அப்படியே நம்மள என்ன உடம்பையே அதிர பண்ற அளவிற்கு என்ன பண்ணக்கூடாது, வாத்திய கருவியை பயன்படுத்தவே கூடாது. அது போலதான் நீங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் இப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இதுதான் கற்றுக் கொடுக்கிறார், இதுதான் விதம், இப்படிதான், இதுதான் முறை என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்துல நான் பயணிக்கணும். நான் எடுத்து ஆடக்கூடாது. ரைட்டா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது முக்கியமான விஷயம், மிக மிக கவனம். ஆனா இது நேரம் இல்லாதனால இதை நான் விளக்க முடியல, குறிப்பு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு குறிப்பு, இங்க நிறைய பேரு அந்நிய பாஷை என்ற பெயரில் நீங்க பேசுனீங்க. ரைட்டா? ஜெபம் பண்ணும்போது ஒரு விசேஷத்தை புரிஞ்சு கொள்ளணும். அந்நிய பாஷைனா என்ன, அதுக்கும் நேரம் இல்லை, அதை நான் இப்ப சொல்றதுக்கும் டைம் இல்லை. ஆனா ஒரு முக்கிய குறிப்பு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு முக்கிய குறிப்பு மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பவுல் சவுலா இருக்கும்போது எங்க போனாரு? யாருக்கு தெரியுமா? பவுல் சவுலா இருக்கும்போது எங்க போனாரு? பத்தியா? நமக்கு வசனமே தெரியல, உண்மைதானே? வசனமே தெரியாம நான் இப்படி இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க வந்த உடனே உங்க ஊழியர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமா, முதல்ல சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும் முதல்ல. ரைட்டா? அதுதான் ரொம்ப முக்கியம்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். வார்த்தையினால் தான் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார், வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தை தான் ஆண்டவர் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? வார்த்தை தான் யாரு? ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே வார்த்தை தான். இப்ப நம்ம கையில பைபிள் இருக்கு இல்லையா, அது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். வார்த்தை என்ன ஆயிட்டா? மாம்சம் ஆயிற்று. மாம்சத்தில் வந்த கர்த்தர் தான் நம்மோடு வாசம் பண்ணினார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவர் இங்க இல்ல, அவர் எங்க போயிட்டாரு? பரமேறி போயிருக்கிறாரு. அப்ப பரமேறி போனவர் இப்ப என்னவா மாறிட்டார்? இப்ப மறுபடியும் வார்த்தையா மாறி நம்முடைய கரங்கள்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள். சரி, இப்ப இந்த பவுல் சவுலா இருக்கும் போது எங்க போனார்னா தமஸ்குவுக்கு போனார். ரைட்டா? தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, அப்போஸ்தலர் 26:14. தரையிலே விழுந்த போது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமானது என்று என்ன பாஷையில? எபிரேய பாஷையில என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுங்க. நிறைய படிச்சவங்க இங்க இருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்கிறார். ரைட்டா? பரலோகத்துல இருக்கிறவருக்கு இப்ப நமக்கு என்ன அந்நிய பாஷைன்னா நாம என்ன நினைச்சிருக்கிறோம்னா, அந்நிய பாஷை என்பது தேவ பாஷை நினைச்சிருக்கிறோமா? பரலோக பாஷை நினைக்கிறோமா? இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல. ஆண்டவர் இப்போ சவுலோட பேசுறாரு. எந்த பாஷையில பேசினாரு? ஏன் எபிரேய பாஷையில பேசினாரு? ஏன் எபிரேய பாஷையில பேசினாரு? யாருக்கு அந்த மொழி? பவுல், சவுலுக்கு அந்த மொழி. ஆகவே ஆண்டவரே அந்த மொழியில தான் பேசுறார். ரைட்டா? கவனிக்கிறீங்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சில பேர் உங்களை குழப்புவாங்க, பலவிதமா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம, உங்க கையில பைபிள் இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்? பைபிளை புரட்டி பார்க்கணும். அது என்ன வசனம் என்ன சொல்லுது? அப்போ பைபிளை படிக்காம நீங்க இருந்தீங்கன்னா பலர் பலவிதமா சொல்லுவாங்க, நீங்க குழம்பிட வேண்டியதுதான். அப்படி இருக்க கூடாது. இப்ப ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் சவுலோடு பேசுகிறார். என்ன பாஷையில பேசினார்னு இங்க பதிவு இருக்கிறது. ரைட்டா? என்ன பாஷையில பேசினாரு? எபிரேய பாஷை. யாருடைய பாஷை அது? சவுலுடைய பாஷை. இப்ப ஆண்டவர் பரலோகத்துல இருந்தா பரலோகம். இப்ப நம்ம கூட ஒரு ஊர் விட்டு ஊர் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க மத்தவங்க எல்லாம் ஹிந்தி பேசினா நான் என்ன பண்ணுவேன்? இந்தியில தான் பேச ஆசைப்படுவேன் இல்லையா? இந்தியில அது வழக்கமாயிடும். பேச்சிலேயே இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டா கூட தமிழே மறந்துடும். நம்ம பாஷை தமிழ், ஆனா அங்க போயிட்டா அந்த பாஷையோட சேர்ந்து தமிழ் ஹிந்தி எல்லாம் கலந்து பேசுவோம். ரைட்டா? இதான் வழக்கம். இப்ப ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகத்துல இருந்தா என்ன பாஷையில பேசணும்? தேவ பாஷையில பேசி இருக்கணும். ஆனா அவர் எந்த பாஷையில சவுலோட பேசுறாருன்னா எபிரேய பாஷையில பேசினார. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும், நான் எந்த பாஷையில பேசுறேன், ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். எத்தனை 100 பாஷை இருக்கு இங்க உலகத்திலேயே. எத்தனை பாஷை இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 பாஷைகள் இருக்கிறது. மொழி இருக்கிறது. அத்தனை மொழி அவருக்கு தெரியும். நான் தமிழ்ல பேசினா பதில் சொல்வாரு, உருதுல பேசினா பதில் சொல்வாரு, இப்ரேல பாஷையில பேசினா பதில் சொல்வாரு, கிரேக்க பாஷையில பேசினா பதில் சொல்வாரு. எல்லா பாஷையும் அவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர்
நம்மோடு சம்பாஷிக்கணும்னா அவர் நம்ம பாஷையில பேசுறாரு. அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச பாஷையில தான் அவர்கிட்ட பேசணுமே தவிர தெரியாத பாஷையில என்ன பண்ணக்கூடாது, பேசி குழப்பத்தை உண்டாக்க கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, சரியா? இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். நாங்க ஒரு பைபிள் ஜெருசலேம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெருசலேம் ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரியில நிறைய கோர்சஸ் இருக்கு. ரொம்ப குறைச்ச ஃபீஸ்ல நிறைய வாலிப பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்க அதுல சேர்ந்து நீங்க படிக்கிறதோட அதையும் சேர்த்து படிக்கலாம். ரைட்டா? செய்தி முடிச்ச பாடு அதுக்கான தகவல் உங்களுக்கு வேணும்னா நான் தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதனால புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியம். நாம வளர வேண்டுமானால் நான் சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியம்தான் என்னை என்ன பண்ணும், விடுவிக்கும், என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை வழி நடத்தும். நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளதான் ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். எதுக்கு என்ன பிரிச்சு எடுத்திருக்கிறாரு? சத்தியத்துல வாழ்வதற்காக என்னை அவர் பிரித்து எடுத்திருக்கிறார். பெருங்கூட்டம் இங்கே இப்ப பொதுட்டூர்பேட்டில் ஏராளமான மக்கள் உண்டு இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு 50,000-60,000 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு சிறு கூட்டத்தை அங்கிருந்து என்ன பண்ணிருக்கிறார், நம்மள பிரிச்சு நமக்கு ஒரு தனியான ஒரு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்? நான் சத்தியத்தில் வாழ வேண்டும். சத்தியத்தை நான் விட்டுட்டு வாழ்வதனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம செய்திக்கு போகலாம். நல்ல கவனிங்க. நான் முதல் ஒரு குறிப்பு சொல்றேன். நாம் யார்? ரைட்டா? நமக்கு தெரியாது, நாம் யாருன்னு தெரியாது, நமக்கு பூர்வீகம் என்னன்னு தெரியாது நமக்கு. இப்ப ஒரு குறிப்புக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த பைபிள் யாரை குறித்து அதிகமாக பேசுகிறது? யாரை குறித்து? தேவனை. ரைட். அடுத்தது வேற யாரை குறித்து அதிகமாக பேசுகிறது? இயேசு கிறிஸ்து. ரைட். அடுத்தது நாம் எப்படி வாழணும்னு சொல்லுது. ரைட். அடுத்தது பாவிகளை குறித்து சொல்லுது. அடுத்தது நீதிமான்களை குறித்து பேசுது. வெரி குட். அடுத்தது பரிசுத்தவான்களை குறித்து பேசு. ரைட், வெரி குட். அடுத்தது தொலைந்து போனவர்களை குறித்து பேசு. ரொம்ப சூப்பர். அடுத்தது உன் பேர் என்னமா? சிவா. ரைட். அடுத்தது ஜீவா. ரைட், ஓகே. அடுத்தது சீக்கிரம் இங்க பாரு, ஜீவா பதில் சொல்லுங்கிறா. இங்க பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிற, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. விசுவாசத்தை பத்தி பேசு. அடுத்தது சாத்தானை குறித்து பேசுது. அடுத்தது நம்பிக்கையை குறித்து. இப்படியே கேட்டிருந்தா நான் கடைசி வரைக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது இஸ்ரவேலரை குறித்து பேசுகிறது. உண்மையா இல்லையா? சொன்னீங்களா நீங்க? ரைட்டா? இஸ்ரவேலர்களை குறித்தும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் அதிகமாக பேசுகிறது. ஆமாவா? நம்ம ஊரை பத்தி, பொதட்டூர் பத்தி பேசுதா? பொதட்டூர் பத்தி பேசியிருக்குதா? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நாம யோசிச்சிருக்கிறோமா? ஏங்க என்னை பத்தி பேசல, பொதட்டூர் பத்தி பேசல, அல்லது பள்ளிப்பட்டு பத்தியும் பேசல, நான் அந்த வேதத்தை வாசித்துக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? நம்ம யோசித்தோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவர் என்னை பத்தி ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, ஆனா ஏன் ஊரை பத்தியும் சொல்ல மாட்டேன்றீங்க? எங்கேயோ இருக்கு, என் கண்ணுல தெரியவே தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது, ஏதோ சொல்லி கேள்வி நியூஸ்ல வந்தா எனக்கு இஸ்ரேல்னு தெரியும். ரைட்டா? கப்பர்நகூம் அப்படின்றது பைபிள்ல வருது, நான் தெரிஞ்சிருக்கிறேன். பட் ஆனா எனக்கு தெரியாது. ஆனா அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்க, என்னை பத்தி எழுதிக்கிறீங்களா? நம்ம கேட்டதே கிடையாது. கேட்டோமா? கேட்கவே இல்லை. நாம இப்படிதான் மாறணும். எப்படி மாறணும்? இப்படிதான் மாறணும். இப்படிதான் ஆண்டவரோட நம்ம போராடணும். ஏன் எனக்கு என்னை பத்தி சொல்லுங்க, என் ஊரை பத்தி சொல்லுங்க, ஏங்க சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் எழுத மாட்டேன்றீங்க? நான் யாரையோ பத்தி நான் படிச்சு உட்காந்துக்கிறேன். ஏன்? ரைட்டா? சரி. ஆனால் நம்மை பற்றி பரிசுத்த வேதாகமும் பேசுகிறது. தெரியுமா உங்களுக்கு? ரைட்டா? தெரியுமா? என்னம்மா தெரியுமா? தெரியாது. நம்மை பற்றி பேசுகிறது. நாம்
நம்மை பற்றி பேசுகிறது பரிசுத்த வேதாகமம். தெரியுமா? என்ன தெரியும்? ஏமா இப்பதான் தெரியும் தலையாட்டிட்டு தெரியாதுன்ற. நம்மை பற்றி பேசுகிறது. சரி, எப்படி பேசுதுன்னு பார்க்கலாம். வாசியுங்கள். ஆதியாகமம் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று. போதும் போதும் போதும். காயினை பெற்றாள். ரைட்டா? முதல் மனிதன் யார்? ஆதாம் ஏவாள். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் மனிதன் யார்? காயின். இந்த காயின் தான் நம்முடைய ஆதி தகப்பன். தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பத்தியா? நம்முடைய ஆதி தகப்பன் யார்? காயின். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எப்படி காயின்? என்ன அடிப்படையில நீங்க சொல்றீங்க? ரைட்டா? உங்க வரணும்ல கேள்வி. இப்ப நான் காயின்னு சொல்றேன், நீங்க என்ன கேட்பீங்க? ப்ரூஃப் கேட்பீங்க. ப்ரூஃப் கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்களா? கேட்பீங்க. என்னங்க ப்ரூஃப்? காயின் தான் எங்க அப்பான்னு எப்படிங்க சொல்றீங்க? என்ன ஆதாரம் இருக்கு? காயின் எப்போ 8000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் இல்லையா? அவன் என்னுடைய ஆதி தகப்பன் எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதே அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன், நல்ல கவனிங்க, நல்லா புரிஞ்சு படிக்கணும், அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்ணுடைய பெயர் வருகிறது. ரைட்டா? நிறைய பெண்களுடைய பெயரை என்ன பண்ண மாட்டாங்க, வேதத்துல நிறைய பார்க்க முடியாது. ஒரு குறிப்புனா தான் இருக்கும். ஒரு முக்கியமானவங்க பேர் தான் அதுல இருக்குமே தவிர எல்லார் பேரும் அதுல இருக்காது. ஆனா இங்க குறிப்பா ஒரு பெண்ணுடைய பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் நாமால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டா? இந்த வசனத்துல 2 முக்கியமான குறிப்பு இருக்கிறது. 2 குறிப்பு இருக்கு, குறிச்சு வச்சுக்கங்க. நம்பர் 1 நாமால் என்ற ஒரு குறிப்பு. இந்த நாமால் தான் நமக்கு டைரக்ட் தாய். ரைட்டா? இந்த நாமால் யார்? நமக்கு டைரக்ட் தாய். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாமால் என்பவர்கள் யார் என்று கேட்டால், அவர்கள் நாகர் வம்சத்து சேர்ந்தவர்கள். எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள். ரைட்டா? சரி, இந்த எங்க அந்த நாகர் எப்படி வராங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த நாமால் என்பவள் யாருடைய வம்சத்து தாய்? எந்த வம்சத்துக்கு தாய்? என்ன? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா இல்லையா? எந்த வம்சத்துக்குங்க தாய்? நாக வம்சத்துக்கு தாய். ரைட்டா? அப்போ நாக வம்சம் எப்படி நான் எனக்கு தாயாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த நாகர்கள் என்பவர்கள் யார் என்றால், அவர்கள் பேசிய மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. நாகர்களுடைய மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. ரைட்டா? சரி சரி, இது எப்படி தமிழ் மொழியில் நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க உங்களுக்கு வரணும் இல்லையா? நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. நீங்க என்ன பண்ண, அடுத்தடுத்து கேட்கணும். நான் இப்ப தமிழ் எப்படிங்க தமிழ்னு கேட்கணும். நீங்க கேட்கல, நானே சொல்றேன். எப்படி தமிழ் என்றால், அந்த வசனத்துல ஒரு குறிப்பு நான் சொன்னேன். என்ன குறிப்பு சொன்னேன்? இன்னொரு குறிப்பு. என்ன குறிப்பு? அது ரைட்டு. அதுல 2 குறிப்புன்னு சொன்னேன். ஒரு குறிப்பு நாமால், இன்னொரு குறிப்பு என்னது? காயின் இல்ல, இரும்பு பித்தளை என்று ஒரு வசனம் வார்த்தை இருக்கா? இரும்பும் பித்தளைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சமீபத்துல ஒரு 6-8 மாதத்திற்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார். ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டார். நீங்க போய் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். என்ன ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா, உலகத்திலேயே
இரும்பை கண்டுபிடித்து கையாண்டவர்கள் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதலில் இரும்பு பித்தளையை கையாண்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? நமக்கு சம்பந்தம் வருதா? இப்ப தமிழர்கள் தான் இரும்பை கையாண்டவர்கள். முதல்ல உலகத்திலேயே முதல்ல கருவி, அந்த இரும்புன்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அதை உருக்கி, அந்த இரும்பு உருக்குன்னா பித்தளையை கூட குறைச்சி கொஞ்சம் ஹீட் கம்மியில குறைச்சிடலாம். இது 1000 டிகிரிக்கு மேல போனாதான் இதை உருக்க முடியும். ஆனால் அப்படி உருக்கி அதை கருவிகளாக பண்ணி, அதனால்தான் அதுக்கு பேர் ஆசாரியன்னு போட்டிருக்கோம். ரைட்டா? அந்த கருவியை செய்யறவங்களுக்கு என்ன பேரு? ஆசாரியர்கள் பேரு. அப்ப நாகர்கள் என்பவர்களுடைய தாய் யாரு? நாமால். அந்த நாகர்கள் பேசிய மொழி என்ன மொழி? தமிழ். அந்த மொழி நம்முடைய மொழி. ஆகவே நம்முடைய தாய் யாரு? நாமால். அது அந்த வரிசையில வர்றவன் தான் காயின். ஹல்லேலூயா. வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. போதுமா? யார் தந்திரமான இருந்ததா? சர்ப்பம். ஆனா ஆண்டவர் இந்த மிருக ஜீவன்களை எதுக்காக படைச்சார் தெரியுமா? எதுக்கு படைச்சாரு? மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காக படைக்கப்பட்டது எது? மிருக ஜீவன்கள். ஆனா அந்த மிருகங்களிலே தந்திரம் உள்ளது எது? சர்ப்பம். அந்த சர்ப்பம் வேலை செய்யறதுக்காக படைக்கப்பட்டது. ஆனா அது வேலை வாங்குச்சு. யார வேலை வாங்குச்சு? ஆதாம் ஏவாள அதுதான் வேலை வாங்குச்சு. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் அதுல ஆதாம் ஏவாள் அப்புறம் கொஞ்சம் அவங்க ஆண்டவர் தொத்திட்டாரா? நீ எனக்கு கீழ்ப்படியாம போன, நான் சொன்னது ஒண்ணு, நீ செய்யறது வேறையா இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் தோட்டத்தை, உங்ககிட்ட கொடுத்து நீ பண்படுத்து, அதை நீ சமன்படுத்துன்னு சொன்னா நீ யாருக்கு கீழ்ப்படுகிற? சர்ப்பத்துக்கு கீழ்ப்படுகிறன்னு சொல்லி துரத்திட்டாரு. ஆனா இவங்க விட்டுப்பாடே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? அதையே காயின் பின்பற்ற ஆரம்பிச்சா. காயினுடைய பின் சந்ததி எல்லாம் என்ன பண்ணுச்சு? அதையே தெய்வமா மாத்திட்டானுங்க. இன்னைக்கு அதான் இங்க இருந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்துல இங்க நம்ம பூமியில இருக்கிறது யாரு? அவங்கதான் இருக்கிறாங்க நிறைய. ரைட்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நான் உங்ககிட்ட சொன்னேன், யார் பத்தி அதிகமா எழுதப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேலர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இஸ்ரவேலர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த முதற் பேரானவன் யார்? காயின். அப்ப முதற் பேரானவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கா? இருக்கு. ஆனா அவன் அந்த உணர்வு இல்லாததுனால அதை துளைத்து விட்டு ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போனான், சாபமாகி போனான்னு போட்டிருக்கு வேதத்துல. உண்மையா? ரைட். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விசேஷத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். வந்து நல்லா கவனிச்சீங்க. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. நல்லா புரியுதா? நமக்கு அப்படிதான் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த காயின் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போகிறான். போனானா? காணிக்கை செலுத்த போனான். அப்படி போகும்போது எப்படி போனான் அப்படின்னா, தன் சகோதரன் பேரில் அவன் குறைவோடு கூட அங்கே போய் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்தினான்.
இப்ப ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்ளாததுனால என்ன நடந்ததுன்னா இன்னும் உக்கிரமாக மாறி போனான். யார் பேர்ல? ஆபேல் பேர்ல இன்னும் உக்கிரமா மாறிட்டான். அவனுக்கு உண்மை புரியல, சத்தியம் புரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 குறிப்பு சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? நல்லா கவனிச்சுக்கல. சில தவறு நடக்கிற மாதிரி தெரிகிறது, நீங்கள் ஜாக்கிரதை படணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது உண்மை, கரெக்ட், வேதத்தின்படி நான் உங்களுக்கு ஆதாரத்தையும் சொல்லி கொடுத்தேன் நான். ஆனா இந்த காயினை போலதான் நாம இருக்கிறோம். இந்த காயின் ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ரைட்டா? ஆண்டவர் காணிக்கை அங்கீகரிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. அப்புறம் செலுத்துன்னு சொல்லி இருக்கிறாரா? ஆனா இவன் அப்படியே செலுத்த வந்தான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, அப்ப தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு தன் மீது உள்ள குறையை அவன் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவன் அப்படி பார்க்கவில்லை. மாறாக என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய சகோதரன் பேரிலே அவனுக்கு குறை இருந்தது, அது இன்னும் உக்கிரமாக மாறிவிட்டது. ரைட்டா? மாறினதுனால என்ன பண்ணான்னு தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்துல முதல் கொலை செய்தவன் யார்? எதை கொண்டு கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எதை கொண்டு கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க தம்பி? எதை கொண்டு கொலை செய்திருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? நியாயமா? என்ன ஆயுதம்? கத்தி. எதுல செஞ்சது? பத்தியா? இவ்வளோ விஷயத்தையும் எது சொல்லுது நமக்கு? பரிசுத்த வேதாகமும் சொல்லி இருக்கிறது. என் சொந்தமா பேசுறேனா? நான் என் சொந்தமா பேசுறேனா? எதுல இருந்து பேசுறேன்? பரிசுத்த வேதம் இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்குது. அப்போ கவனிச்சு படிச்சாதான் நான் அதை கவனிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். உண்மையா இல்லையா? கவனிச்சு படிச்சாதான் நான் அதை கண்டுபிடிக்க முடியும். மேலோட்டம் படிச்சு அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அப்படித்தான் அவன் கொலைபாதகனாக மாறி போனான். கொலைபாதகனாக மாறி போனதுனாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அவனை சாபமாக மாற்றி விட்டார். ஆனா அப்படியே விட்டுருது அவரு. ரைட்டா? ஆதாம் ஏவாளுக்கு யாரை கொடுக்கிறாரு? அடுத்தது சேத்துன்ற மகனை கொடுக்கிறார். ரைட்டா? அந்த மகன் மூலமாக யார் பிறக்கிறான்? நோவா பிறக்கிறான். நோவா மூலமாக யார் பிறக்கிறது? ஆபிரகாம் பிறக்கிறார். ஆபிரகாம் மூலமாக யார் பிறக்கிறது? ரைட், வெரி குட். அடுத்தது தாவீது பிறக்கிறான். தாவீதுக்கு அடுத்தது யார் பிறந்தது? வெரி குட். அடுத்தது யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்து. எந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு? தாவீது வம்சத்துல பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? அப்ப உரிமை உள்ளவன் யார்? எப்படி ஃபாலோ பண்றீங்க பாரு, நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க பாருங்க. இந்த அழகுல இவர் என்னன்றாரு? 15 நிமிஷத்துல முடிச்சிருன்றாரு. என்ன நியாயமா? யோசிச்சு பாருங்க. தயவு செய்து சத்தியத்தை அறியுங்கள். சத்தியத்துக்கு நேரம் கொடுங்க. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சத்தியத்துக்கு நேரத்தை குறைச்சிட்டு மத்ததுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? நேரத்தை அதிகப்படுத்தி உட்காந்துக்கிறீங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க நினைச்சா, இப்ப அவர் என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு சொன்னாரா? வெயில் அதிகமாயிடுச்சு, சமைக்கணும், திரும்பி போயிட்டு வரணும் சொன்னாரா? இது அத்தனையும் நீங்க முட்டி போட்ட ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு செய்து கொடுன்னு செஞ்சு கொடுப்பாரா மாட்டாரா? எனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நான் விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லின்னு நான் எப்படி பண்ணுங்கிறேன்? அவ்விசுவாசத்துல நடந்துங்கிறேன். உண்மையா இல்லையா? இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க ஒரே ஆண்டவரே ஒரு குளிர்ந்த காற்று வீசட்டோன்னு சொன்னீங்கன்னா வீசும். ஆண்டவரே
இந்த வெயில் நான் போகும்போது வெயில் என் மேல படக்கூடாது ஆண்டவரேன்னு சொன்னா வெயில் என்ன பண்ணாது, படாம கொண்டு வருவாரு. எனக்கு சோர்வு வராம பாத்துக்க ஆண்டவரே, நான் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வேற வரணும் அப்படின்னா அழகா போயிட்டு அழகா கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஆனா நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படி வாழ்ந்துக்கிறேன், அவ்விசுவாசத்துல வாழ்ந்துக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் யதார்த்தம். ஒரு ஒரு யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கூடுகை நடந்தது, ஒரு ஜப கூடுகை. அந்த ஜப கூடுகை எதுக்குன்னு சொல்லப்பட்டதுன்னா, மழைக்காக ஜபிக்கிறதுக்காக அந்த கூடுகை. எதுக்கு வந்திருக்காங்க? மழைக்காக. எல்லாரும் கூடுகைக்கு வராங்க. ஆனா வரும்போதே ஒரு சின்ன பையன் கொடை வேணும்னு எடுத்துன்னு வந்தானா. எதுக்காக ஜெபம் பண்ண வந்தாங்க? மழைக்காக ஜெபம் பண்ண வந்தாங்க. அவனுக்கு அந்த தகவல் தெரிந்த உடனே அவன் என்ன பண்ணா, வரும்போதே என்ன பண்ணிட்டான், ஒரு கொடை எடுத்துன்னு வந்துட்டான். வேற ஒருத்தரும் எடுத்துன்னு வரல. ஏன்டா எடுத்துன்னு போற கொடை, வெயில் காயுதுறான்னா நாம ஜெபம் பண்ண போறோம், மழை வரப்போகுது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? வேற ஒருத்தருக்கும் அந்த உணர்வு இல்லை. ஆனா எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறாங்க? மழைக்காக ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆனா யாரும் மழை வரும்ன்ற எதிர்பார்ப்போட வரல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு அவ்விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் யதார்த்தங்கள். இந்த யதார்த்தத்தோடு வாழ பழகுங்கள். அதான் முக்கியம். சரியா? நல்ல கவனிங்க. அப்பேற்பட்ட கர்த்தர் தான் அவனை தள்ளிவிட்டு சேத்து மூலமாக ஆண்டவர் அவர்களை உருவாக்கி இதுல பதிவு செய்திருக்கிறார். ஒருவேளை என்னுடைய ஆதி தகப்பன் விசுவாசியாக இருந்திருந்தால், கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்திருந்தால், அவன் பெயர் தான் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அவனை குறித்த, அவனுடைய பின் சந்ததியை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கும். நம் பகுதியை குறித்து தான் பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்திருக்கும். நம்ம வம்சத்துல தான் யார் பிறந்திருப்பாரு? இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பாரு. ஆனா நான் என் வம்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாபமானது இல்லையா? காயின் சபிக்கப்பட்டவனா மாறிட்டான். அவனுக்கு பின்னாடி மெத்துசலா, அவனும் சபிக்கப்பட்டானா. அவன் மேல 7னா என் மேல 770 போட்டிருக்கு. எத்தனை சபம்? 770 பழி சுமரும்னு போட்டிருக்கு. ஆனா அவர்கள் வம்சத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் தேவனோடு சஞ்சரித்தார்கள் இருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப எனக்கு என்ன உணர்வு வரணும் தெரியுமா? என் தகப்பன் மாறி போயிட்டான், என் தகப்பன் தவறு செய்து விட்டான். நான் திரும்பி வரணுமா வேண்டாமா? லூக்கா 15:20. யார் எழுந்து புறப்பட்டு? அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. ரைட். யாரை குறித்து பேசுனா சரி, நான் நேரத்துக்கு கருதி நான் சொல்றேன், கவனிங்க. கெட்ட குமாரனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கெட்ட குமாரன் என்பவன் தன்னுடைய தகப்பனை பகைத்து தன் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் விடுகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா தம்பி? டேய் ஜீவா, நீ நல்லவன் நான் சொல்லிருக்கிறேன். நானு நீ என்ன பண்ணிருக்கிற? ரைட். நல்ல கவனிங்க. இந்த ஜீவா பத்தியா கெட்ட குமாரனா நிக்கிறான் அவன். சொல்ல வந்ததையே நிறுத்திட்டப்பா நீ என்ன. சரி, நல்ல கவனிங்க. இந்த கெட்ட குமாரன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். தகப்பனை பகைத்து விட்டு போய்விட்டான். யார் போனது மாதிரி? பத்தியா? ஃபாலோவே பண்ணல. அப்ப நான் முடிக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். காயின். யார் சொன்னது? வெரி குட், சூப்பர். காயின் மாதிரி அவன் போயிட்டான். ஆனா அந்த காயின் என்ன நினைக்கிறான்? அங்க போயிட்டு இப்ப அவனுடைய சூழ்நிலை மாறிடுச்சு.
அவன் எந்த நிலைக்கு போயிட்டான்? பன்னிக்கு வைக்கிற தவுட்ட சாப்பிடுற நிலைக்கு போயிட்டான். அவனுடைய உருவம் மாறிவிட்டது இல்லையா? இங்க போஷாக்கா இருந்திருப்பான் இல்லையா? ஒரு பணக்காரனோட வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும்? நல்ல கொழு நல்ல வசதியா நல்ல உடை உடுத்தி நல்ல சிறப்பா இருந்திருப்பான் இல்லையா? ஆனா அவன் அந்த தேசத்துல போய் சூழ்நிலை மாறி பசியும் பட்டினியுமா இருந்து தவுட்ட சாப்பிடுற சூழ்நிலை உருவெல்லாம் மாறி போச்சு ரைட்டா? ஆனா அவன் அங்க என்ன நினைக்கிறான்? என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, நான் வேலைக்காரனா போய் சேர்ந்துடுறேன்னு சொல்லி திரும்பி வரா. ஆனால் இந்த தகப்பன் என்ன பண்றான்? அவன் என்றைக்கு அவனை விட்டு போனானோ அன்று முதல் அந்த திக்கை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது என் மகன் வருவான்? நல்ல கவனிங்க. எப்பொழுது என் மகன் வருவான்? என் மகன் வருவானா? என் மகன் வருவானா? என் மகன் வருவானான்னு காத்து கொண்டே இருக்கிறான். அவன் தூரம் வரும் பொழுது அவனை அடையாளம் கண்டு கொண்டு அவன் மீது மனதுருகி யார் ஓடி போறது? அப்பா ஓடி போறான். யார? மகனை பார்த்துட்டு திபுதிபுன்னு ஓடுறான். போய் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அவனுக்கு புதிய வஸ்திரமும் மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சையும் போட சொல்லி மகன் கட்டளை இடுகிறான். ஹல்லேலூயா. அதுதான் லூக்கா 15:20 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, என் தகப்பன் தவறு செஞ்சிட்டான், எங்களை விட்டு எங்க சந்ததியே இதுல வராதபடி தடுத்துட்டான். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஓடி வரணும். ஏன்? ஆண்டவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். காயினுடைய சந்ததிக்காக காத்து கொண்டிருக்கிறார். காத்துக்கிறா இல்லையா? காத்திருக்கிறார். நான் என்ன பண்ணணும்? ஓடி வரணும். அவரை அண்டி சேர வந்திருக்கு. நான் ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன்? எங்க அப்பாவோட அதிகமா வேலை செஞ்சுருக்கிறேன். செய்யறேனா இல்லையா? அப்பாவோட அதிகமா வேலை செய்யறேன். எப்படி? எல்லா வகையிலும் வேலை செய்யறேன். அப்போ என் மேல கோபம் வருமா? வராது? வரும். எப்படி வரும் தெரியுமா? உக்கிரமா வரும். எப்படி வரும் தெரியுமா? உக்கிரமா வரும். எப்படி வரும்? இன்னைக்கு இஸ்ரேல் ஈராக்கு எல்லாம் இப்பதான் சூப்பர் உக்கிரமா வருமா? எப்படி வரும் தெரியுமா? இன்னைக்கு ஈராக்ல இல்லையா போர் சூழல் இருக்கு இல்லையா? அங்க வெடித்து கொண்டிருக்கிறது. நெருப்பு குழம்பு வெடித்து கொண்டிருக்கிறது. வாசிங்க எசேக்கியேல் 13:13. ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய பூசல் காற்று அடிக்க பண்ணுவேன், என் கோபத்தாலே வெள்ளமாக அடிக்கிற மழை என் உக்கிரத்தினாலே நிர்மூலமாகத்தக்க பெரும் கல்மழை. எவ்வளவு பெரிய கல்மழை தெரியுமா? கல்மழை என்ன தெரியுமா? பனிக்கட்டி ஆலங்கட்டி மழை பெய்யுதுன்றாங்களே, பெரும் கல்மழை சொரியும். எதெல்லாம் என்னத்துக்கு சொல்றாரு? என்னுடைய உக்கிரம், என்னுடைய கோபம் என்று சொல்லுகிறார். வாசிங்க ஏசாயா 29:6. ஏசாயா 29:6. இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெரும் காற்றினாலும் பூசலினாலும் அடிக்கிற பட்சிக்கிற அக்கினி சுவாலையும். எப்படி எல்லாம் சொல்றாரு பாரு. காத்துனால அக்கினினால எல்லாத்தையும் சொல்றாரா? இன்னைக்கு நடக்குதா? விமானம் பறந்தா என்ன ஆகுது? எரிஞ்சு உழுந்து நொறுங்கி போகுது, சாம்பல் ஆயிடுது. கப்பல்கள் எரிகிறது. இங்க போட்டிருக்கா இல்லையா? ஆனா நான் படிக்கிறேனா? இல்ல. 3/4 மணி நேரம் கொடுங்க, முடிச்சிடலாம், போயிடலாம். நேரம் ஆயிடுச்சு, வெயில் வருது. இப்ப அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ எப்படி சத்தியத்தை தெரிஞ்சுக்குவ? நீ எப்படி படிப்ப? யோசிக்க வேண்டாமா? எப்படி படிப்ப? எப்படி தெரிஞ்சுக்குவ? மாற்றம் எப்படி வரும்? வசனம் தான் என்னை மாற்றும், வசனம் தான் என்னை உணர்த்தும். அப்பதான் நான் மாற முடியும். நான் மாறாமே அப்படியே உட்கார்ந்து கர்த்தாவே. வாசிங்க மத்தேயு 7:22.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? அற்புத அடையாளங்களை செஞ்சவனை பார்த்து சொல்றாரு. அப்ப எனக்கு என்ன கதி? யோசிக்கவே வேண்டாமா? எனக்கு என்ன கதி? என் சூழ்நிலை என்ன? அற்புத அடையாளம் செஞ்சவனுக்கு அதே கதி தான். அவர் என்னன்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது, இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. நாமெல்லாம் பயந்து நடுங்கணும், பயந்து நடுங்கணும். சும்மா வந்து உட்கார்ந்து அரை மணி நேரம் உட்கார்ந்து போறதுக்கு நான் இங்க ஆலயத்துக்கு வர்றது இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆபத்து, ஆபத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து கொண்டிருந்தோம், நான் மாறலையே. இன்னைக்கு சிலிண்டர் இல்ல, பெட்ரோல் இல்ல, ரைட்டா, உரம் இல்ல. எதுக்கு உரம்? எதுக்கு உரம்? செடிக்கு, பயிர்களுக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வரணும்? அந்த பகுதியிலிருந்து வரணும். இன்னும் 10 நாள் 15 நாள் தான் தாக்கு பிடிக்கும். அடுத்து அடுத்து என் கதி அதோ கதி தான், தெரியுமா எனக்கு? ஆனாலும் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நிர்விசாரம். எப்படி இருக்கிறேன்? நிர்விசாரம். ஆனா நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? வாசிங்க ஆதியாகமம் 32 26 27 28. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது. நல்ல கவனிங்க. அப்போ யாக்கோபு என்ன பண்றான்? விடிய விடிய போராடி நிற்கிறான். யார் கூட? போராடி நிற்கிறான். எப்படி? என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதிக்காவிட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன், உம்மை விட மாட்டேன். ஆனா நான் என்ன பண்ணிருக்கிறேன்? எப்ப முடியும் ஐயா? எப்ப முடிப்பாரு? டைம் ஆயினே இருக்குது. டைம் அவர் சொன்ன நேரம் போயினே இருக்குது, இன்னும் முடிக்காம இருக்கிறாரு. ஓடுதா? நான் மனசுல ஓடுதா? ஆமா ஓடுதா. அவங்க மனசுல அதான் ஓடினுக்குதான். நான் சொல்றது எதுவும் என்ன பண்ணல, ஏறவே இல்லை. எப்படா முடிப்பாரு? நான் வீட்டுக்கு போன எப்பயா முடிப்பாரு? அப்படிதான் இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றான்? நீ என்ன ஆசீர்வதித்தால் வழியை நான் என்ன பண்ண மாட்டேன். அவரு என்னன்றாரு? நீ விட்டாதான் நான் போக முடியும், டைம் ஆயிடுச்சு, விடுவியா, இதுக்கப்புறம் நான் இருக்க கூடாதுங்க, இருக்க முடியாது, என்னை விட்டுரு அப்படின்னா இவன் என்னன்றா? இல்ல இல்ல என்னை ஆசீர்வதின்றா. அப்பதான் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பதான் என்ன கேக்குறா? உன் பேர் என்னப்பான்னு கேக்குறாரு. என்னன்னு கேக்குறாரு. அவன் யாக்கோபுன்னு சொல்றான். அப்பொழுது அவர் என்னன்றாரு? உன் பேரு நீ யாக்கோபு கிடையாதுப்பா, உன் பேர் இனி இஸ்ரவேல். அடுத்தது, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தவன் என்று பொருள். ரைட்டா? நான் அப்படி இருக்கிறேன்னா? ஆனா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்களும் இஸ்ரவேலர் தான். என்ன இஸ்ரவேலர்? என்னங்க இஸ்ரவேலர்? ஆவிக்குரிய இஸ்ரவேலரா? நாம என்ன இஸ்ரவேலர்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நாம ஆமாவா? நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலனா? நான் சொல்றேனா இல்லையா? சொல்றோம். ஆனா ஆமாவா? உண்மையா? அது உண்மையா? இல்ல. நான் தான் விட்டா ஓடணும்னு. டைம் ஆயிடுச்சு, சமைக்கணும், சாப்பாடு போய் வாங்கணும், வேற மறுபடியும் 4 மணிக்கு வேற வரணும், அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அடுத்தடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நாம என்ன சூழல் இருக்கிறோம்? இன்னும் 10 நாள்ல நம்ம வீட்டுல எல்லாம் என்ன ஆகாது? கேஸ் எரியாது, கரண்ட் இருக்காது. இதுதான் சூழ்நிலை. ஆனாலும் எனக்கு என்ன பண்ணல, நான் மாறவே இல்லை. அப்புறம் எப்படிங்க நம்மளை ஆசீர்வதிப்பாரு? நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும்?
சும்மா மனசுக்கு கர்த்தாவையும் காப்பாத்துங்க ஆண்டவரே, ஐயா இந்த போர் இருக்குது, எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க ஆண்டவரே. எப்படி காப்பாத்துவாரு? எப்படிங்க காப்பாத்துவாரு? நீங்க வாசிச்சீங்கல்ல சங்கீதம் 34:15, யார் மீது நோக்கமா இருக்கிறார் தெரியுமா? அப்போ நீங்க நானே யாரு? நீதிமானா? என்னங்க எல்லாத்தையும் இப்படியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, தெரிஞ்சுதான் சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களானே எனக்கு தெரியல. எனக்கு நீங்க நீதிமானா? இல்ல நான் நீதிமானா? நான் நீதிமானா? என் மேல அவரு நோக்கமா இருப்பாரா? அப்ப நான் என்ன பண்ணணும்? பிரயாசமாவது எடுக்கணும்ல. அது என்ன சொல்லணும்? ஒப்பு காட்சம் கொஞ்சம் அப்படியாவது நடிக்கவாது செய்யணுமா இல்லையா? நீதிமானாவது மாதிரி நடிக்கிறதுக்காவது நம்ம முயற்சி எடுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு கூட என்ன பண்ணணும்? பிரயாசம் எடுத்தாதான் முடியும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. மேற்கொண்டு பேசணுமா வேணாமா நீங்க தான் முடிவு எடுக்கணும், ரைட்டா? ஆனா நான் யாருக்கு கட்டுப்பட்டுவேன்னா ஊழியக்காரருக்கு நான் கட்டுப்பட்டுவேன், ரைட்டா? நான் யாருக்கு கட்டுப்பட்டுவேன்? ஊழியக்காரருக்கு நான் கட்டுப்பட்டுவேன். ஏன்னா அவரு சொன்ன டைம் நான் என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. ஆனால் நான் ரெடி உங்களுக்கு சொல்றதுக்கு. இப்ப எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கிறேன்? ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்டு பேசுறதும் பேசாதும் உங்க கையில இருக்கு, ரைட்டா? பேசுங்கன்னு சொன்னா பேசுறேன், இல்லையா அடுத்த முறை இன்னொரு முறை வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ரைட்டா? அவன் ஜீவா சரின்ட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆபத்தில் இருக்கிறோம், மிக மிக ஆபத்தில் இருக்கிறோம், மோசமான சூழல் இருக்கிறோம். இன்னும் எனக்குள்ளே மனமாற்றம் வரவில்லை என்று சொன்னால், இன்னும் நான் ஆண்டவரோடு கூட போராட எனக்கு திராணி இல்லை என்று சொன்னால், இன்னும் நான் அந்த உணர்விலே வரவில்லை என்று சொன்னால், இப்ப அம்மா சகோதரி சொன்னாங்க எவ்வளவு பெரிய போராட்டம். நிறைய சாட்சிகளை நான் கேட்டேன், எவ்வளவு பெரிய போராட்டம். ஏன் இந்த போராட்டம் வருகிறது என் வாழ்க்கையில? யோசித்துமா இல்லையா? நம்ம என்னைக்காவது யோசித்துமா ஏன் இந்த போராட்டம், ஏன் ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும்? என்னைக்காவது யோசித்தோமா? நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன அந்த நேரத்துல ஆண்டவரே கர்த்தாவே என்னை காப்பாத்துங்க, நான் ஆபத்துல இருக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இப்போ பரிதாபப்பட்டு சரிப்பா ஏதோ இவ்வளவு போராடுறீங்க, ரைட், இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர நான் இன்னும் பரலோகத்துக்குரிய அந்த ரகசியத்தை நான் அறிந்து அவரை முழுமையாக சார்ந்து அவருடைய அடிப்படையில, வார்த்தையின் அடிப்படையில, சத்தியத்தின் அடிப்படையில நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள நான் இன்னும் தயாராகவில்லை. எப்போ? 2026 இது என்ன மாசம்? 3ஆம் மாசம் 3வது வாரம் 15ஆம் தேதி. இன்னும் எனக்குள்ள மாற்றம் இல்லை. ஆனா ஆண்டவர் வரப்போகிற நாழிகை நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த க்ஷணமும் ஆண்டவருடைய நாள் வந்துவிடும். ஏன்னா 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிற சூழலுக்கு வந்துவிட்டது, உலகம் அழிகிற சூழலுக்கு வந்துவிட்டது, அக்கினிக்கு இரையாக கொடுக்கப்படுகிற காலம் வந்துவிட்டது. அதற்கு முன்னுதாரணமாகத்தான் ஏராளமான காரியங்கள் அப்படி எரிகிறது. விமானங்கள் எரிகிறது, கப்பல்கள் எரிகிறது, வீடுகள் எரிகிறது. குண்டுகள் எப்படி போடுறாங்க? எத்தனை டன்னு தெரியுமா? ஒரு குண்டோட வெயிட் 15 டன்னு. இதுல இப்ப நடந்து கொண்டிருக்கிறது 15 டன்னு, 20 டன்னு, 30 டன் ஒரு குண்டோடைய வெயிட். அப்போ இவ்வளவு குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கிறார்களே, ஈவிரக்கம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்களே, எதற்கு காரணம்? என்ன காரணம்? நாம் என்னைக்காவது யோசிச்சோமா? காரணம் வேற ஒண்ணும் இல்லை, நாம் கர்த்தர் படி வாழவில்லை, கர்த்தருக்கு நேராக நான் மனம் திரும்பவில்லை, கர்த்தரோடு போராட நான் ஆயத்தப்படவில்லை. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் இடத்துல போராடுகிறான். என்ன? நீ ஒரு நீதிமான் நிமித்தம் என்ன பண்ணோம்? அந்த தேசத்தை என்ன பண்ணாதீங்க, அழிக்காது அப்படின்னு போராடுறான். போராடினா நாம போராடணுமா? இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த முறை நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல நான் காத்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை ஆண்டவர் இல்லை உங்களுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லுகிறார். ஒரே நிமிஷம். நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னு தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
நம்ம ஊர்ல விதவைகளுடைய எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு? உங்க ஊர்ல எத்தனை விதவை இருக்காங்க? உங்க வீடுகள்ல எத்தனை விதவை இருக்காங்க தெரியுமா? கணக்கு பார்த்துருக்கீங்களா? இங்க எத்தனை விதவைகள் உட்கார்ந்துக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, வாசிங்க. ஏசாயா 13:12. 13:12. நான் முடிச்சாலும் ஆண்டவர் விட மாட்டேன்றார். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓபீரின் தங்கத்திலும் அபூர்வம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு பதில் சொல்லுங்க, நான் விட்டுறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் விட்டுறேன். சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அபூர்வமா என்ன? அதிசயம். என்னங்க அதிசயம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதிசயமா நடக்குது. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது வேற நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு புரியுதா அந்த வசனம்? இந்த வசனம் புரியுதா? இந்த வசனமே எனக்கு புரியலன்னா நான் எப்ப கத்துக்க போறேன்? எப்ப கத்துக்கிறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க நியாயமா. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நான் முடிச்சாலும் நீங்க என்ன சொல்லணும்? ஐயா முடியாது, இல்ல சொல்லு சொல்லு நீங்க சொல்லணும். நீங்க என்ன பண்றீங்க? ஜீவா சொல்ற அளவுக்கு விட்டுட்டு உட்காந்துக்கிறோம் நம்ம. அவன் நாம வாய திறந்தா எதுக்குடா வம்பு? அவன் சொல்லிட்டு போயிட்டோம், அவன் மேல பழி போட்டுடலாம். அவன் தானே சொன்னான், நானா சொன்னேன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? இல்ல இல்லையா சொல்லு, இல்ல இன்னும் 1 மணி நேரம் போட்டோம், இன்னும் 2 மணி நேரம் போட்டோம் நீங்க சொல்றீங்களா? யாரும் ரெடி கிடையாது, யாருமே ரெடி. ஐயா கூட கை தூக்கிட்டார் இல்லையா? ரைட்டா? சொல்லுங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்களேன். தெரியுமா உங்களுக்கு வசனம்? நான் சொன்ன அந்த வசனத்தை பைபிள் எழுதி வச்சிருக்குது. அதை கண்டுபிடிச்சோமா நாம? இதுக்கு ஏன் எழுதி வச்சுக்கிறான்னு கண்டுபிடிச்சோமா நம்ம? கண்டுபிடிக்கலங்க. எவ்வளவு துரோகம் தெரியுமா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு துரோகம் தெரியுமா? ஆண்டவர் எச்சரித்தும் நான் எச்சரிக்கையாகாம இருக்கிறேன். ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார். அவங்க சிஸ்டர் சொன்னாங்க அது அபூர்வம். என்ன அது? ஆச்சரியம், அதிசயம்ன்றாங்க. என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம்? என்ன ஆச்சரியம்னா நல்லா கவனிங்க. ஏசாயா 4:1 வாசிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை, நல்லா வாசிங்கம்மா, நல்லா விட்டுறீங்களே, பிடித்து கொண்டு நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எந்த சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை மாத்திரம் நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் விளங்கட்டும் என்று சொல்லுவார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப படைப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்படி மனிதனை உருவாக்கினார் தெரியுமா? மண்ணுனால உருவாக்கினார். அடுத்தது ஜீவ, அடுத்தது வெரி குட், அடுத்தது இப்படியே நான் அடுத்ததுன்னு கேட்டு போனா கூட நீங்க என்ன சொல்ல போறது இல்ல. சரியான பதில நீங்க என்ன பண்ண போறது இல்ல, சொல்ல போறதே இல்ல. அடுத்தது போயினே இருக்க வேண்டித்தான். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆமாவா? எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக. ஆதாம் ஏவாள் அப்படின்னா என்ன பொருள்? 1:1 2. யாருங்க 2ன்றது? 1:1. டீச்சர் இருக்கிறாங்க அத்தாட்சிக்கு சாட்சிக்கு இல்லையா டீச்சர்? ரைட். 1:1 கரெக்டா? ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன படிச்சீங்க? 4:1 1:7 போட்டிருக்கு. நீங்க உடனே என்ன பண்ணிருக்கணும்? இப்படி ஒன்று போட்டிருக்கு, நீ முட்டி போட்டு என்கிட்ட கேட்க வேணாம், உங்க ஊழியர்கிட்ட கேட்க வேணாம், நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்து முட்டி போட்டு ஆண்டவரே 1:1 உருவாக்கினீங்க அன்னைக்கு, இன்னைக்கு ஏன் ஆண்டவரே 1:7 மாத்தி இருக்கிறீங்க? கேட்கணுமா வேண்டாமா? கேட்டீங்களா என்னைக்காவது? இந்த வசனமே எனக்கு தெரியாது, நான் எப்படி கேட்க போறேன்? கரெக்டா? இந்த வசனமே எனக்கு தெரியாது, நான் எப்படி கேட்கறது? ரைட்டா? சரி, இப்ப இன்னொரு பாருங்க. படைக்கும் போது 1:1 படிச்சாரு. ஆண்டவர் அழிச்சார் இல்லையா? ஒரு பிரளயம் வந்தது. அழிச்ச பிற்பாடு யாரை காப்பாத்தினாரு? நோவாவையும். எத்தனை பேரு?
7, 6, முடிவுக்கு வாங்க. எத்தனை பேரு? 8 பேரு. ரைட்டா? என்ன கணக்கு? என்ன கணக்கு? அதே 1:1. கரெக்டா? நோவா, அவன் மனைவி 1:1. 3 பிள்ளை, 3 மனைவி 1:1. போதுமா? அதாவது ஆதியில படைக்கும் போது 1:1. அழிவுக்கு பிறகு மனுஷனை உருவாக்கினது எந்த அடிப்படையில் உருவாக்கினார் ஆண்டவர்? அதே 1:1. அப்போ எனக்கு எச்சரிக்கை வரணுமா? மணி வரணுமா? இங்க ஐயோ நாள் 1:7 என்றாரே, என்னவோ பிரச்சனை. வரணுமா இல்லையா? வந்துச்சா? வரவே இல்லை. நான் பைபிளை மூடின உடனே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நானும் மூடிட்டேன்னு மூடிட்டீங்க. ஆவியானவர் என்ன பண்ணார்? இல்லப்பா நீ இதை சொல்லுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் உங்க மேல அக்கறையா இருக்கிறாரு. எனக்கு என்ன அக்கறை? எனக்கு இருக்க அக்கறை இல்ல. அப்போ இப்ப சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் மேல கோபமா இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இருப்பார். சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிட்டேன். இன்னைக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல போறேன். ஜாக்கிரதைப்படுங்க. நீங்க போய் கணக்கு பாருங்க. 2011 சென்சஸ். எப்ப சென்சஸ் எடுத்தாங்க கடைசியா? 2011. 2011 கணக்கின்படி 6.8 கோடி விதவைகள்னு கணக்கு எடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6.8 கோடி. இப்ப இந்த 6.8 கோடினா என்ன கணக்கு? எவ்வளவு தொகை இருக்கும்? எவ்வளவு ஜனத்தொகையை நம்மளால பார்க்க முடியுமா? நம்மளால யூகிக்க முடியாது. ஆனா ஒண்ணு சொன்னா உங்களுக்கு யூகிக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை 2011 படி 7.21 கோடி. டீச்சர் புரியுதா? நான் சொல்றது நல்லா கவனிங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு, ஆழமான விஷயங்கள் இருக்கு. புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. எனக்கும் வெயில் ஆயிடுச்சு. நானும் ட்ரெஸ் எடுக்கலாம் இல்லையா? இன்னும் நேற்று நைட் எனக்கு தூக்கமே கிடையாது. நேற்று நைட் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா நான் சென்னை போயிட்டு வந்தேன். வேற ஒரு ப்ரோக்ராம்ல நான் மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு லேட்டா படுத்ததுனால எனக்கு தூக்கமே வரல. தூக்கமே இல்லாம நான் பேசி கொண்டிருக்கிறேன். ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 7.21 கோடி தமிழ்நாட்டின் மொத்த ஜனத்தொகை. அப்ப 6.8 7.21 ஒண்ணு தானே, அநேகமா நெருங்கிட்டு பக்கம் இல்லையா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை அளவிற்கு யாருடைய எண்ணிக்கை இருக்குன்னு கணக்கு இருக்கு. விதவைகளுடைய எண்ணிக்கை இருக்கு. இத பார்த்தாவது நான் உணர்வு அடையணுமா வேண்டாமா? வந்துச்சா எனக்கு உணர்வு? வரல. இப்ப சகோதரி சொன்னாங்க, நான் எங்க வீட்டுல எங்க அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப காலமா இருக்கிறாங்க. எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை என் குடும்பத்துல சொன்னாங்களா? இப்போ இந்த சூழ்நிலை வந்தும் எனக்கு உணர்வு வரல. என்ன அர்த்தம்? வந்துச்சா எனக்கு? வரலையே, வரலையே. 7.21 6.8 கோடி பேர் விதவை. எப்போ கணக்கு? 2011. இன்னைக்கு எந்த வருஷத்துல இருக்கிறோம் நம்ம? 26. எத்தனை ஆண்டு கடந்து வந்திருக்கிறோம்? அப்ப இன்னைக்கு எண்ணிக்கை என்னவா இருக்கும்? இன்னைக்கு என்னவா இருக்கும்? இதை விட டபுளா இருக்கும். 6.8ங்கிறது அநேகமா 12 கோடிக்கு இருக்கும். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க பத்திரிகையிலையும் செய்தித்தாளிலையும் பார்த்திருப்பீங்க, எந்த ஒரு விபத்து நடந்தால் ரோடு ஆக்சிடென்ட்ல யார் அதிகமா சாகுறா? ஆண்கள் தான் சாகுறான். பெண்கள் கணக்கு வராது, அங்க கொடுக்க மாட்டான், ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க 1ன்னா அங்க 10 இருக்கும். ரைட்டா? அப்போ நான் 6.8 2011 சொல்றேன். இன்னைக்கு அது 12 கோடியோ 20 கோடியோ. உணர்வு வந்துச்சா எனக்கு? ஐயோ, என் குடும்பத்துல இருக்கேன், இருக்கா இல்லையா? நம்ம குடும்பத்துல இருக்கா? விதவைகள் இருக்கிறாங்க இல்லையா? அம்மாவா, சகோதரியா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறாங்களே. உணர்வு வந்ததா? இல்லையே. அதே லெவல்ல தானே ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
அதே லெவல்ல ஓடிக்கொண்டிருக்கிறேன். நானும் சர்ச்சை நடத்தினேன், நானும் போய் சர்ச்சைக்கு போனேன், நானும் காணிக்கை கொடுத்தேன், நானும் போய் தலையை காட்டிட்டு வந்துட்டேன். இதான கணக்கு? இதான நம்முடைய கணக்கு? எப்ப மாற்றம் வரும்? ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கல? ஆண்டவரே, என் குடும்பத்துல இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு கணக்கீடு இருக்கிறது, என்ன ஆண்டவரே ஏன் எனக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் இந்த நிலைமை? எதற்காக? என்னுடைய தாய் கணவர் இல்லாம இத்தனை வருடம் வாழ்ந்தாங்களே, இன்னைக்கு அவர் அந்த தாயினுடைய பக்கத்துல அந்த கணவர் இருந்து பராமரிச்சிருக்கணுமா வேண்டாமா? வேணுமா இல்லையா? மக இருக்கா பார்த்தாச்சு, ஏன் கணவர் இருந்திருக்கணுமே? ஏன் இல்ல? நான் கேட்டோமா? நான் கேட்கல. அப்புறம் எப்படி பதில் சொல்வாரு? எப்படி பதில் சொல்வாரு? சொல்வாரா எனக்கு? நான் கேட்டா தானே, கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். நான் தேடவும் மாட்டேன், தட்டவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். எப்படி பதில் வரும்? என்ன பதில்? நானே சமாதானப்படுத்திக்கணும். எல்லாம் என்ன பண்றதுங்க, வயசாயிடுச்சு. எனக்கும் தான் வயசாயிடுச்சு. எனக்காகல, எனக்கும் தான் ஆயிடுச்சு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். இனி இப்படி இருக்காதீங்க. நான் கடந்த முறை வந்த போதுன்னு சொல்லிட்டு போனேன், இப்படி இருக்காதீங்க. ஆனா உங்களுக்குள்ள மாற்றம் வரவே இல்லை. வேறு ஆங்கிள் போயிருக்கிறீங்க, வேற டைரக்ஷன்ல போயிருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் உடனே இதை சொல்லுன்னு சொன்னார். முதல்ல 3 குறிப்பை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை கையில் எடுங்க, உட்கார்ந்து போராடுங்க ஆண்டவர் இடத்துல. நீங்க செய்யறதெல்லாம் சரி கிடையாது, நான் செய்யறதெல்லாம் சரின்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் எதை சொல்றார் அதை செய்யுங்க. கர்த்தர் எதை சொல்லுகிறார் அதை செய்யுங்க. நீ இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்ப நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்றவங்க இப்ப நானும் ஆலயத்துக்கு வரேன், அவங்களும் ஆலயத்துக்கு போறாங்களா? அவங்க எப்படி ஆலயத்திற்கு போறாங்க, நான் எப்படி ஆலயத்துக்கு வரேன்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது புரிந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் ஆலயத்திற்கு வரேன், அவர்களும் ஆலயத்திற்கு போகிறார்கள். ரைட்டா? எப்படி போறாங்க? எப்படிங்க போறாங்க? சொல்லுங்க. தெரியல பாத்தீங்களா? நமக்கு தெரியல பத்தியா? நாம எப்படி வரோம்னா, ஸ்கூலுக்கு போற மாதிரி புக்கை எடுத்துன்னு வரோம். ரைட்டா? எடுத்துன்னு வரீங்களா? ஸ்கூலுக்கு போற மாதிரி தானே, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போற மாதிரி என்ன பண்றோம், புக் எடுத்துன்னு வரோம். அவங்க எப்படி தெரியுமா போறாங்க? பயபக்தியா போறாங்க. அந்த கூடையில என்னெல்லாம் போய் எடுத்துட்டு போறாங்க? தேங்காய், பூ, பழம் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நான் போய் என் கடவுளுக்கு சாத்துறேன்னு போறாங்க. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ. இன்னும் சில பேர் சாராயம் கூட எடுத்துன்னு போறாங்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாராயம் கூட எடுத்துன்னு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பாட்டில உண்டா அது வாயிலே ஊத்துறாங்க. அதுல பாதி எடுத்து வந்து பிரசாதம் இவன் சாப்பிட்டுக்கிறான். ரைட்டா? உண்மையா இல்லையா? உண்மை. நல்லா கவனிங்க, உண்மை. ஆனா நான் எப்படி வரேன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த பைபிள் எடுத்துன்னு வரேன். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் இஷ்டப்படி எல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, நீ ஆராதிக்க கூடாது. நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறனோ அதைப்படிதான் நீ ஆராதனிக்கணுமே வரைய, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, நடக்க கூடாது, ஆராதிக்க கூடாது, குதிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஜாக்கிரதை. ஆண்டவர் மிக மிக கோபமானவர், அவர் வைராக்கியமானவர், அவர் உண்மையானவர், அவர் சத்தியமானவர். சத்தியத்தை ஒரு பேர் ஆதாம் கீழ்ப்படியாமற் போனான். ஆண்டவர் சொன்னார் இதை சாப்பிடாதன்னா என்ன பண்ணிருக்கணும், சாப்பிடாம இருந்திருக்கணும். ஆனா அவர் சாப்பிட்டான். ஆண்டவர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஓடிடுன்றார். என் கண் முன்னாடி இருக்காத, ஓடிடு என் கண் முன்னாடி. நான் இப்ப கேட்கிறேன், நான் இது எப்படி தெரியுமா நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம்? இது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? இப்ப உங்க பிள்ளைக்கு ஜுரம் இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து வாங்கி கொடுத்து கொஞ்சம் தேத்தி வச்சிருக்கிறீங்க. வீட்டுல ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறீங்க ஃப்ரிட்ஜில். ரைட்டா? இப்போ அவன் பையன் என்ன பண்ணுவான்? பையனுக்கு ஆசை தானே, அவன் போய் திறந்து சாப்பிடுவான். நீ உடனே என்ன பண்ணுவீங்க?
ஆமா, அவர் எப்படி தெரியுமா அடிப்பாரு? பொறுத்திடுவாரு. அவர் எப்படி பண்ணுவாரு? நீங்க அடிக்கதான் செய்வீங்க, அவர் ஓடிடு, என் கண் முன்னாடி இருக்காத ஓடிடுன்னு சொல்லிடுவார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆண்டவர் அந்த பழத்தை காட்டி இந்த பழத்தை சாப்பிடாத, இதை சாப்பிடுன்னு சொன்னார். இப்ப இதுக்கு அதுக்கு ஒண்ணு தானே? ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கும் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டது ஒண்ணு தானே? ஒன்னா இல்லையா? ஒண்ணு. அதுக்காகவே தொத்திட்டாரு. என்னன்ட்டாரு? என் சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடு, ஓடிடு, என் கண்ணுல படாத. அப்ப எவ்வளவு கோபமானவர் தெரியுமா? ரைட்டா? இப்ப இவன் என்ன பண்றான் தெரியுமா? யாரு? காயின். காயின் என்ன பண்ண? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ காணிக்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட, நான் கேட்கல. நீ காணிக்க கொடுத்தாதான் நீ என்கிட்ட வரணும்னு ஆண்டவர் என்னைக்காவது சொல்லிக்கிறாரா? இல்லவே இல்லை. நாம தான் கொண்டு வரோம். நான் தான் ஆண்டவர் கொடுக்கணும், என்கிட்ட கிடைச்சது நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் கொண்டு வரேன். சரி, கொடுப்பா. ஆனா அதுக்கு என்னன்றாரு? நீ போய் முதல்ல என்ன பண்ணிடு, உன் சகோதரோட ஒப்புரம் ஆயிட்டு வா. நீ வந்து என்னன்னா கொடு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை கேட்க மாட்டேன், நீயா கொடுக்குற. ஆனா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? சமாதானமாய் கொண்டு வந்து கொடுக்கணும், நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவ்வளவுதான் செஞ்சான். நீங்க கொடுக்குற மாதிரி தான் அவனும் கொடுத்திருப்பான். ஆனா ஆண்டவர் அவன் என்ன பண்ணிட்டாரு? சாபமாக மாற்றி போட்டார். யார? புரியுதா? அப்போ ஆண்டவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் இப்படிதான், சும்மா அன்பு அன்புன்னு சொல்லி இருக்காதீங்க. ஆண்டவர் கண்டிப்பானவர், கோபமானவர், கோபப்படுவார். நான் ஒரு தப்பு செஞ்சா உடனே அடிப்பார், திருத்த பார்ப்பார். எதுக்கு அடிக்கிறாரு? திருந்துறதுக்காக அடிக்கிறார். நான் உடனே யூ டர்ன் போட்டுறணும். இப்படி அச்சும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவான்? அதே போய் அதே கையில வைப்பான். நம்ம பிள்ளை பண்றானா இல்லையா? நான் என்ன சொல்றேன்? அடிச்சாலும் திருந்த மாட்டேன்ற, திட்டினாலும் திருந்த மாட்டேன்ற. சரி போ. நாம ஆண்டவர் அப்படி விட மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுவாரு, அடிச்சு பார்ப்பாரு, திருந்து பார்க்க பார்ப்பாரு. அப்படியும் செய்யலன்னா ஓடிடுவார். எங்க பண்ணும்? ஓடி போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் நிறைய போயினே இருக்கு, நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் விட மாட்டேன்றார். நான் என்ன பண்றது? கடைசியா இதை மட்டும் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நான் எப்படி திருந்துறதுனா அது கொஞ்சம் முடிச்சிடலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க தயவு செஞ்சு. ஆண்டவர் விட மாட்டேன்றாருங்க. எனக்கு நான் முடிக்க தயாரா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை விடவே மாட்டேன்றார். நானும் முடிச்சிடலாம். ஏசாயா 2:18 வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விக்கிரகங்களை என்ன பண்ணிடுவாராம்? கட்டோடு ஒழிப்பாராம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் நீங்க வச்சுன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் கட்டோடு ஒழிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது ஆண்டவருடைய வார்த்தை, வசனம் சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2:18. விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிய செய்வேன். ஹல்லேலூயா. அடுத்தது சகரியா 13:2. சகரியா 13:2. எருசலேமுக்கு விரோதமாக. ஐயா, சகரியா 13:2. அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்கள் அசுத்தாவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க. யோவான் 1 யோவான் 5:21. ஆமா, 1 யோவான் 3:7-13. 7-13 வசனங்கள் வாசிங்க சீக்கிரமா. பிள்ளைகளே,
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல பாவம் செய்கிறவன், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பாவம் செய்கிறவன் யாரால் பாவம் செய்கிறானா? பிசாசினால் ஏவப்பட்டு செய்கிறானா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வாசிங்க. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்தது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். வாசிங்க, செப்பனியா 2:11. சீக்கிரம் சீக்கிரம். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியா இருப்பாராம், உக்கிரமா இருப்பாராம். யார் மேல? விக்கிரகங்கள் பண்ணுகிறவர்கள் மேல், அதை ஆராதிக்கிறவர்கள் மேல், சேவிக்கிற மேல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, வாசிங்க. பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் அல்லேலூயா. அடுத்தது நல்லா கவனிங்க. இப்ப ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனங்கள்லாம் எதை நமக்கு உணர்த்துதுன்னா, இப்ப ஏன் அது இருக்கு? அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணுமா இல்லையா? எதுக்காக இருக்கு? இப்ப ஆண்டவர் என்னன்றாரு? அதை மெலிந்து போக பண்ணுவேன், அதை ஒழிய பண்ணுவேன், கட்டோட ஒழிய பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்காரா? போட்டிருக்கிறார். அப்ப ஏங்க இருக்குது? எனக்கு ஒரு கேள்வி வரணுமா வேண்டாமா? வரணுமா? இன்னைக்கு அதான பெரும்பான்மையா இருக்கு. நான் எத்தனை பேரா இருக்கேன்? 2.36% தான் நானு. ஆனா அவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க? 96% இருக்கிறார்கள். ஏன் ஏன் அவர்கள் பெரும்பான்மை, நான் சிறுபான்மை? ஏன் அப்படின்னு கேட்டா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப ஆண்டவர் ஒழிய பண்றேன்னு சொல்றார், ஒழிக்கிறேன்னு சொல்றவரு, அப்போ என்ன அர்த்தம்னா அவர் அதை வைத்து வைத்திருக்கிறார் என்று பொருள். உண்மையா இல்லையா? ஒழிய பண்ணக்கூடியவரால அப்ப அது இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது இருக்க வச்சு, சரி கொஞ்ச நாள் இருப்பா. ஏன் இருக்க வைக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், நாம இங்க மேல் வீட்டுல இருக்குமா? மேடு, இது மேடு. இப்போ எப்படி இது மேல் வீடு? கீழே ஒரு வீடு இருக்கிறதுனால இது மேல் வீடு. கீழே வீடு இல்லைன்னா இது மேல் வீடு கிடையாது. இப்படி எடுத்துக்கங்க. பள்ளம் இருந்தாதான் மேடுன்னு ஒண்ணு வரும். பள்ளம்னு ஒண்ணு இல்லைன்னா அது மேடே கிடையாது. அது மேடா இருந்தாலுமே அது என்ன இல்ல, அது மேடு கிடையாது. பள்ளம்னு இருந்தாதான் மேடு. கசப்பு இருந்தால்தான் இனிப்பு. ரைட்டா? பள்ளம் இருந்தாதான் மேடு, கசப்பு இருந்தாதான் இனிப்பு, சின்ன குச்சி இருந்தாதான் பெரியது இல்லையா? சிறியது பெரியது. சிறியதுன்னு ஒண்ணு இல்லைன்னா பெரியதுன்னு ஒண்ணுமே அந்த வார்த்தையே வராது. அதற்காக ஆண்டவர் அதை வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, அது இருக்கு, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சும்மாவா நம்புறாங்க அப்படி நான் நம்புறேன். ஆனா அப்படி அல்ல. ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக அதை வைத்திருக்கிறார். அது இருந்தாதான் கர்த்தருக்கே மதிப்பு. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா இவர் சாதாரணமா தான் இருப்பார், வித்தியாசம் தெரியாது. பள்ளம் இல்லைன்னா மேட்டுக்கு வித்தியாசமே கிடையாது. கசப்பு இல்லைன்னா இனிப்புக்கு வித்தியாசமே தெரியாது. அது என்ன சாப்பிட்டாலும் அது என்ன டேஸ்ட்னே தெரியலங்க, அது ஏதோ ஒரு சுவை, அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோமே தவிர. ஆனா கசப்பு தெரிஞ்சதுனாலதான் இல்ல இல்லைங்க இது இனிப்புங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதற்காக ஆண்டவர் அதை வைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? கொஞ்ச நாளைக்கு அதை வைத்திருப்பார். கொஞ்ச நாளைக்கு, ஒரு நாள் வரும் ஒழிய பண்ணிடுவார். அப்ப அதை பின்பற்றுகிறவங்க என்ன பண்ணுவாரு? அதையோடு சேர்த்து ஒழிய பண்ணிடுவார். ஜாக்கிரதை படுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசி. 2 பேதுரு 1வது அதிகாரம் 5, 6, 7, 8 கடைசியா. இப்படி இருக்க நல்லா பாத்தீங்களா? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும்
ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இத நீங்க வீட்டுல போய் திரும்ப வாசிங்க. இது அத்தனையும் எனக்கு வேணும். என்னன்னு? எனக்கு பொறுமை வேணும், அன்பு வேணும், இல்லையா, பக்தி வேணும், எல்லாமே வேணும். இதுல வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உஷாராகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க. தயவு செய்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு உணர்த்தி இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை உணர்த்தி இருக்கிறார். நான் செய்ய தகாதவை என்ன என்பதை உணர்த்தி இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு பேசுங்க. கர்த்தாவே, எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக, இந்த வெளிச்சத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆகுமா, இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆகுமா,